ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹக்கா நூடுல்ஸ். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் எடுத்து வச்ச நூடுல்ஸை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நூடுல்ஸ் பாதி அளவு வெந்ததும் அதை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி முடித்தது ஒரு செம்பளவு பச்சை தண்ணி ஊற்றி வடிகட்டிடுங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், குடமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி, இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், வினிகர், உப்பு. நூடுல்ஸ் செய்ய கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், குடமிளகா சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் குடமிளகா நல்லா வணங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கிடுச்சுன்னா கட் பண்ணி வச்ச கேரட், முட்டைக்கோஸ், ப்ரொக்கோலி சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. காயெல்லாம் போட்டு நல்லா வணங்கிடுச்சுன்னா அது கூட சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், வினிகர், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சாஸெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவு வந்ததும் இறக்கினால் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹக்கா நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர்